எப்பவுமே பிக்னிக்னா யாரோட போவோம்? ஃபேமிலியோட தானே. பட் ஆனா இந்த தடவை வித்தியாசமா நூத்துக்கணக்கான தமிழ் மக்களோட போக போறோம். அதாவது நம்மளோட கொலம்பஸ் தமிழ் சங்கம் பிக்னிக் டேன்னு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு வந்திருக்கோம். இங்க வந்ததும் ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்குலாம் கூப்பன்ஸ் கொடுத்தாங்க. அதாவது ஃப்ரீயான லஞ்ச், அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த டோக்கன் கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்தோம். இங்க வந்ததும் பாத்தீங்கன்னா நிறைய விதவிதமான ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்க. வெஜ், நான்வெஜ் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமாகவும் இருந்தது. வெஜ்ஜுக்கு வந்து ஸ்டார்டர்ல இருந்து மெயின் கோர்ஸ், அதுக்கப்புறமா பிரியாணி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சிருந்தாங்க. எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஸோ நாங்க வந்து எல்லாமே வாங்கிட்டு பார்த்தா ஐட்டம் அவ்வளோ இருந்துச்சுங்க. நீங்களே பார்த்தீங்களா, இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கு. எல்லாமே சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்க பக்கத்துல எல்லாருமே வந்து நிறைய ஸ்டால்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. எல்லா ஸ்டால்ஸ்லயும் என்னென்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்து முடிச்சோம். இதை முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா எல்லாருக்குமே பயங்கரமா கேம்ஸ் வச்சிருந்தாங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டீமா பிரிச்சு பயங்கரமான கேம்ஸ் போச்சு. அதுக்கப்புறமா பறையாட்டம், அப்புறமா வந்து சிலம்பம் ஆட்டம், அப்புறம் கிட்ஸுக்கெல்லாம் வந்து தனியா கேம்ஸ் எல்லாம் வந்து வச்சாங்க. அதுக்கான ப்ரைஸஸ் எல்லாமும் டிஸ்ட்ரிபியூட்லாம் பண்ணாங்க. லாஸ்டா வந்து இந்த டிக்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா லக்கி ட்ரா தாங்க. இந்த டிக்கெட்ல இருக்கிற நம்பர் வருமானு என் பையன் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தாரு. கடைசி வரைக்கும் வரல. பட் இந்த ஹோல் டே வந்து நாங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணோம்.